செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த விநாயநல்லூர் கிராமத்தில் உள்ள ஏரியின் இரு கரைகளிலும் 10,000 பனை விதைகள் நடும் பணிகள் 3ஆம் கட்டமாக நடைபெற்றது. நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம், மக்கள் ஊடக மையம், விளாங்காடு டாக்டர் அப்துல் கலாம் அறக்கட்டளை, செயல் அறக்கட்டளை மூலம் 1 லட்சம் பனை விதைகள் விதைக்கும் பணியின் 3ஆம் கட்ட பணிகள் நடைபெற்றது. ஏபிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை சார்பில் ஜெயபிரகாஷ், சுரேஷ் பாபு, சங்கீதா, சமூக சேவகர் ஆதிகேசவன் மற்றும் சூழல் ஊடகவியலாளர் சித்திரவேல் ஆகியோர் ஏரியின் இரு கரைகளிலும் விதைகள் நடும் பணியில் கலந்து கொண்டனர். என்ற இலக்கோடு 1 லட்சம் பனை விதை நடும் இலக்கோடு 3வது கட்டமாக விநாயகநல்லூர் கிராமத்தில் இன்று 10,000 பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறோம். அன்பு பாலம் நியூஸ் 7 சேனலுடன் மற்றும் மக்கள் ஊடக மையம் சேனலுடன் செயல் அறக்கட்டளை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை இந்த நிகழ்வை மிக சிறப்பாக எடுத்து நடத்தி வருகிறது. 3 இலக்கோடு இப்போது நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். பசுமையின் வறுமை ஒழிப்பு திட்டம், பசுமை வளர்ச்சி திட்டம், கல்வி வளர்ச்சி திட்டம். பசுமை வளர்ச்சி திட்டத்திற்கு இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை மிக சிறப்பாக எடுத்து நடத்தி வரும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை உறுப்பினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை அமைப்பானது 2018ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. எங்களுடைய முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்து பசுமையான ஒரு தளத்தை அமைக்கிறது தான் தமிழ்நாடு முழுவதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய இலக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பனை விதைகள் நடுவது. 3வது கட்டமாக முதல் 2 கட்டமாக நட்டுட்டு வந்தோம். 3வது கட்டமாக பார்த்தீங்கன்னா விநாயகநல்லூரில் பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் நகர தலைவி சங்கீதா அவர்களுடைய தலைமையில் 5,000 பனை விதைகள் இந்த ஏரிக்கரையினுடைய இரு கரைகளிலும் எங்களுடைய அமைப்போடு இணைந்து மிக சிறப்பான முறையில் நட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்கள் ஏற்கனவே அன்பு பாலத்துடன் இணைந்து கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய சேவைகள் செஞ்சுருக்கோம். அங்கேயே தென்னை மரங்கள் எல்லாம் சாஞ்சதில் நாங்கள் 10,000 மரக்கன்றுகள் நட்டுள்ளோம். இப்போ அது நல்லா வளர்ந்துருக்கு. இன்று நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் நண்பர்கள் குழுவோடு சேர்ந்து இந்த பனை விதை நடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவரும் ஒன்றுபடுவோம், பனை மரத்தை காப்போம், மண் வளத்தை மீட்போம். அன்பு பாலம் நிகழ்ச்சியில மூலமா நிறைய பேருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கான ஒரு பணிகளையும் பல கல்லூரி பள்ளி மாணவர்களோட சேர்ந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய தருணத்துல 1 லட்சம் பனை விதைகளை நடணும் அப்படின்றதுக்கான ஒரு குறிக்கோளோட நம்ம வந்துட்டு இருக்கும்போது இங்கே வேடந்தாங்கலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நீர்வளத்தை பெருக்கணுன்றதுக்காக பனை விதைகளை நடக்கூடிய களப்பணியை செஞ்சுட்டு இருக்கோம். இதில் நியூஸ் 7 அன்பு பாலம், மக்கள் ஊடக மையம், ஏபிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை இவர்களோட சேர்ந்து செயல் அறக்கட்டளையும் ஒத்துழைப்போட இன்னைக்கு சிறப்பாக அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் மக்கள் ஊடக மையம் சார்பாக நாங்கள் கலந்துக்கிட்டு இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நியூஸ் 7 அன்பு பாலம் இந்த மாதிரியான தொடர்ந்து நிகழ்வுகளை பதிவு ஊடகப் பணியை செயலாற்றுவதற்கு மக்கள் ஊடக மையம் சார்பாகவும் அறக்கட்டளை நண்பர்கள் தோழர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கலாம்.